சுந்தர் சார் இயக்கத்தில் இன்றைக்கி வெளிவந்திருக்கு. தேவி பேரடைஸில் இது ஒரு ரிச்சுவல் மாதிரி. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ சென்னை மேலேருந்து இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோட ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே வந்து கேஜ் பண்ணுவோம். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எனக்கு பொங்கல் அன்றைக்கி ஒரு பண்டிகை அன்றைக்கி ஒரு என்டர்டெய்னர் கொண்டு வரணுன்னு எங்கள் 2 பேருக்கும் ஆசை, சுந்தர் சாருக்கும் எங்களுக்கும். அது இன்றைக்கி நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெஸ்பான்ஸ் இஸ் அமேசிங் அண்ட் ரிப்போர்ட் இஸ் அமேசிங், ரெவென்யூ இஸ் அமேசிங். ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக இது வந்து என்னால் சந்தோஷமாக உணர முடியுது. அதாவது வந்து விஷால் சாரோட காம்பினேஷன் சுந்தர் சியோட படம் வந்து செகண்ட் படத்தில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களோட காம்பினேஷன்? எனக்கு சுந்தர் சாரோட வந்து ஏற்கனவே மதகஜராஜில் நடித்தோம். இது 2வது படம் நான் நடித்தேன். இது 2வது படம். அவரை பொறுத்த வரைக்கும் காமெடி கிங்குன்னு சொல்லணும். ஒரு எல்லா ஃபுல் ஃபேமிலி வந்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் படங்களில். ஸோ எனக்கு அந்த இந்த படம் மூலிமா எனக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூலிமா எல்லார் ஊருக்கும் போய் சேர முடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் தட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹிப்ஹாப் தமிழோட இட்ஸ் அமேசிங். அதாவது இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் உண்டாக்குனதே தம்பி ஆதியோட மியூசிக் தான். ஹிப்ஹாப் தமிழா ஃபர்ஸ்ட் டைம் we are introducing him. எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ் ஆல்பம். இந்த விஷுவல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் சக்ஸஸ் ஆகும். ஸோ ஐ தேங்க் தமிழ்நாடு ஆடியன்ஸ். பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஒரு புது ட்ரெண்டாக, ஸோ அதோட ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகும். கண்டிப்பாக இது வந்து இனிமேல் வந்து இட்ஸ் லைக் யூத் சென்ட்ரிக் தான். ஆடியன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஏதோ புதுசாக பண்ணால் கண்டிப்பாக பிடிக்குது எங்களுக்கே. நாங்களும் ஆடியன்ஸ் தான். நாங்களும் மற்ற நடிகர்கள் படம் பார்க்கும்போது ஏதோ புதுசாக அட்ராக்டிவாக இருந்ததுன்னா முதல் நாளே போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப புதுசாக இருக்குது. என்னோடய பாட்டெலாம் வந்து யூடியூப்பில் பெரிய சென்சேஷனாலும் தேட்டரில் முதல் முறையாக ஒரு 1000 பேர் அட் அ டைமில் உட்காந்து பயங்கரமாக கத்தி எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப நன்றி. எல்லோரும் பயங்கரமாக கை தட்டுறீங்க, கத்துறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து கண்டிப்பாக காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் இல்லை. அவங்களா காசு கொடுத்து வந்து பாசத்தால் வந்து கை தட்டுறாங்க. ஸோ வந்துட்டு இவர் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப நன்றிங்க. கம்போஸ் பண்ணும்போது ஒரு த்ரெட்டனிங்லாம் வந்து கேள்விப்பட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, என்னோடய ஸ்டைல் அப்படி. என்னால் ஒரு 1 hour நான் ஒரு 1 hourல ஒரு பாட்டு முடிச்சிருவேன். அண்டு 7 பாட்டுமே நான் என் படத்தோட 6 பாட்டும் நான் ஒரு வாரத்தில் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ என்னை வந்து உட்காந்து என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சமோசா இதெல்லாம் வந்தேன். பட் நான் உட்காந்தேன்னா சில டைம்ஸ் வந்து ஒரு டைம் வந்து ஒரு 28 hours அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒர்க் பண்ணோம் ஆர்ஆர் பண்ணிருக்கப்ப. ஸோ இது வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற விதமாக ஃபாரின் கூப்பிட்டு போங்க அந்த மாதிரிலாம் சொல்லலாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் சமோசா பஜ்ஜிலாம் காட்டி என்னை ஏமாற்றிட்டாங்க. அடுத்த படம் இல்லை, நான் என்னால் என்னோடய ஸ்டுடியோவில் உட்காந்தா மட்டும்தான் கம்போஸ் பண்ண முடியும். என் ரூமில் உட்காந்தா மட்டும்தான் எனக்கு லிரிக் வரும். என்னால் வெளில போய் கூட எழுத முடியாது. எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் மட்டும்தான் என்னால் மியூசிக்கே பண்ண முடியும். நான் பசங்க கூட ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு அதுலேயே ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்போசிங் எல்லாமே என் ஸ்டுடியோக்குள்ளேயே ஒரு ரூம்லேயே முடிஞ்சிடும். இல்லை பார்த்தோன்னே அப்படி எழுதிட்டேங்க, லண்டன் லட்டு மதுரை புட்டு. இல்லை நீ சுந்தரன் என்ன சொன்னாரா, நீ இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக எழுதுவியும், உன் கிளப்பில் மப்ளெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, உன் லிரிக்குக்காக தான் உன்னை பிடிச்ச, நீ ஏதாவது ஒன்று சூப்பராக ஒரு மேட்ரு பிடி அப்படின்னாரு. அண்ட் அவரே வந்து ஏதாவது கம்பேர் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்னாரு. லண்டன் லட்டு மதுரை புட்டு அவர் ஏதாவது அவங்க லண்டனு அந்த மாதிரி ஏதாவது அப்படியே ஒரு மாதிரி பேசி ஜாம் பண்ணிட்டே இருந்தார். சரிண்ணா பார்த்துடலாம் அப்படின்னா நான் எழுதி முடிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னு தெரில. அப்படியே எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே லிரிக்கெல்லாம் பாட்டு போட்டு காமிச்சோன்னே இது தாண்டா தேவைப்படுது அப்படின்னாரு. ஸோ ஜாலி ஆகிடுச்சு. இல்லைங்க, ஹன்சிகா வந்து சும்மா அப்போ செட்டில் ஒரே ஒரு தடவை பார்த்தேன். அப்படியே ஜாலி அப்படியே. அதுக்கப்புறம் நிறைய அடிக்கடி வம்பிழுத்துட்டே இருப்பாங்க என்ன, ஏன்னு தெரியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியான கேரக்டர் எனக்கு. இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப அமைதியான ஒரு பேசிக்லி வெரி டீசென்ட் ஷை டைப் காய். ஸோ ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் வந்து ஒரு சென்சேஷனாக ஒரு பாட்டு போட்டு எடுத்தீங்க. இப்போ வந்து படம் லெவலுக்கு வந்துருக்கீங்க. இதுக்கு வந்து இல்லை எல்லாத்துக்குமே மக்கள் தான் காரணம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பாட்டு போட்டவும் சரி, இப்போ படத்தில் பண்ணுறப்பவும் சரி, நான் வெறும் என்னோடய ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் பண்ணுறேன். எல்லோரும் சொல்லுவாங்க நல்லா இன்னும் பயங்கரம் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அவார்டு எய்ம் பண்ணுங்கள். எனக்கு அது ஏன்னா வந்து எதுவுமே இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பையனை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா எல்லாமே என் ஃபேன்ஸ் தான். ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் என் மியூசிக். அண்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்னை விட என் ஃபேன்ஸ் தான் வந்து பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்கள தான் சாரும். இந்த கொஸ்டின் அவங்கள தான் நம்ம கேட்கணும். என்னோடய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஜெயம் ரவி ஜெயம்ராஜா சார் கூட ஒரு தனி ஒருவன் ஒரு படம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்டர்நெட் நாளை சிவிகுமார் சார். இது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரெட் பிக்ஸ். இன்றைக்கி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் சரி மற்ற இதையும் சரி.
ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ரெட் பிக்ஸ் அண்ட் பீஸ் அவுட். நன்றி, வணக்கம்.